ஹரே கிருஷ்ணா. பரம ஜெயதே ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம். ஜெய் ஸ்ரீல குருதேவ். நாம நிந்தைகள் பற்றி சில பக்தி பிரமோத் பூரி கோஸ்வாமி தாக்கூர் அவங்க சொன்ன ஒரு கருத்து கட்டுரையாக இருக்கு. பகவான் கிருஷ்ணருடைய நாமம் சகல பாவங்களையும் அதன் விளைவுகளையும் போக்கிவிடும் அப்படிங்கிறது நாமத்துடைய மகிமை. இதை தெரிஞ்சுக்கிட்டு நாம பலத்தின் தைரியத்தில் பாவம் பண்ண ஆரம்பிச்சோன்னா அது நாம அபராதமாயிரும். அதனால ஒரு பக்தனானவன் நாம ஜபத்திலான அபராதங்களை விட்டுறணும் அப்படிங்கிறது கருத்து. வேத இலக்கியங்கள் ஹரிநாம ஜபத்துடைய அவசியத்தையும் அதே சமயம் அதற்கான விதிகளையும் உபதேசிக்கிறது. நல்ல ஒழுக்கத்தின் தளத்தில் இருந்தபடி நாமங்களை சொல்றவனே உத்தம பாகவதன். நாமம் சொல்லிக்கிட்டே கெட்ட விஷயங்களில் ஈடுபாடு காட்டுறவனை ஒழுக்கம் இல்லாத மகனை தந்தை எப்படி பார்ப்பாரோ அப்படி பகவான் பார்க்கிறார். காய்ச்சலுக்கு மருந்து தரும் வைத்தியர் பத்தியம் எதுவும் சொல்லாட்டி கூட அதுக்காக குளிர்ந்த தண்ணியில் போய் குளிக்க முடியாது. அதே போல் நாமம் சொல்ல நியமங்கள் இல்லைன்னா கூட தீய நடத்தையை ஒருத்தன் விட்டுருக்கணும். பத்ம புராணத்தில் நாமம் சொல்பவன் பக்தர்களையும் சாதுக்களையும் நிந்திக்கக்கூடாது, அவங்க நமக்கு ஆத்ம உறவுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இறைவனுக்கு நிகரான இறை பிரதிநிதியான அவரது அடியார்கள் பக்தியை வழங்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கிறவங்க. அவங்கள உதாசீனம் பண்ணிட்டு எத்தனை நாமஜபம் பண்ணாலும் பலன் கிடைக்காது. பொதுவாக நாமஜபம் பண்ணுறவங்க பெரியவங்க கிட்ட வினயமாக நடந்துக்கணும். குழந்தைகளையும் அதே போல் பணிவோட பயிற்றுவிக்கணும். ராவணனால் சீதா தேவி அபகரிக்கப்பட்ட போது அந்த அம்மா ஹே ராகவான்னு சொல்லி கதறினாங்க. இதே ஆபத்து திரௌபதிக்கும் வந்தது. துணியை பிடிச்சி துச்சாதனை இழுக்கிற போது கோவிந்தான் கதறினா. ஆனால் கிருஷ்ணர் உடனே சேலை கொடுத்தார். சீதாவுக்கு 10 மாதம் ஆச்சு. காரணம் அப்போ தான் லக்ஷ்மணனை அவன் குறை பேசியிருந்தா, பக்த நிந்தை பண்ணியிருந்தா. நம்முடைய துர்பாக்கியத்தால் ஒரு சாது ஒரு நல்ல பக்தன்ட்ட ஒரு தோஷத்தை பார்க்க வேண்டி வந்துருச்சுன்னா அதை பார்த்ததுக்காக அந்த பக்தனுடைய பாதங்களில் விழுந்து தனக்கு ஏற்பட்ட தோஷ தரிசனம் அது பற்றி என்ன விருத்திகள் நீங்கும்படி வெட்கத்தை விட்டு அந்த பக்தன்ட்ட பிரார்த்திக்கணும். யாருக்கிட்டையும் வெறுப்பு காட்டக்கூடாது. மனிதர்கள் மிருகங்கள் எதுகளையே நேசிக்கணுங்கும் போது தெய்வங்கள்கிட்ட துவேஷம் வைக்கவே கூடாது. சிவனடியார் விஷ்ணுவையும் விஷ்ணு பக்தன் சிவனையும் துவேசிக்கிறத நம்ம பார்க்குறோம். எப்படி ஒரு பதிவிரதை தன் கணவனை கொண்டாடுறது அது உத்தமந்தான். ஆனால் என் கணவன் மாதிரி யாரும் உண்டா அப்படின்னு கேட்டால் அது அசிங்கமாயிரும். சிவநிந்தையோட ஒருத்தன் ஹரிபக்தி பண்ண முடியாது. ஹரிநிந்தையோட ஒருத்தன் சிவபக்தியும் பண்ண முடியாது. பிரயோஜனம் வராது. பகவான் ஹரியின் அம்ச வெளிப்பாடுகள் தான் தேவர்கள் தேவிகள். வேத நெறிகளை குறை பேசக்கூடாது. வேதம் அம்மா. வேதங்களின் மைய கருத்து நாம ஓதுறது. மரத்தை வெட்டிட்டு கனியை எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி சாஸ்திரங்களை அலட்சியம் பண்ணிட்டு பக்தி பண்ண முடியாது. இறைவனை அறியறதுக்கு வழிகாட்டவும் தள்ளத்தக்க செயல் எது கொள்ளத்தக்க செயல் எது இதுகளை தெரிஞ்சுக்கவும் வேதங்களே பிரமாணம். பகவான் வேத வடிவினன். 6 விதமான மகா பாவங்கள் இருக்கு. பிறன்மனை மனை நாட்டம், 2 பிறன் பொருள் அபகரித்தல், 3 ஜீவகம்சை, 4 பொய், 5 மது, 6 சூது. இந்த 6ஐயும் பல ஜென்மங்களாக செய்திருந்தா கூட பகவான் நாம கீர்த்தனம் நாம ஜபம் அவனை வெடிவிக்கும், கலங்கங்களை போக்கும். நாமம் கெடுதலை போக்கி விடுதலை தரும். ஆனால் அதனால அவன் புண்ணிய ஆத்மாவும் ஆயிடுவான். இது நாமத்துடைய சக்தி மகிமை. இதுக்காக யார் வேணாலும் எந்த பாவத்தையும் செய்துட்டு பகவான் நாமத்தை சொல்லி விடுபட்டுலான்னு நினைக்கிறது. பாப ஆசைக்காக நாமத்தை பயன்படுத்துகிற தப்பு அங்கே நடந்துடுது. பிறரை கெடுக்க நினைக்கக்கூடாது. எந்த ஜீவனையும் இம்சிக்கக்கூடாது. மனம் வாக்கு காயத்தால் ஒருத்தன் பாவம் பண்ணாமல் இருக்கணும். இருக்கிறதுல மனநிறைவு பெற்று திருப்தியோடு இருக்கணும். நாமம் மட்டுமே மெய், மீதி எல்லாம் பொய். பகவான் நாமத்தை தவிர வாயில் என்ன பேசினாலும் அது பொய் தான். பகவான் மட்டுமே பூரண உண்மை. யாரையும் துதிக்க தயாராக இருக்கணும், மதிக்கக்கூடாது. இல்லாட்டி துதிக்க வேண்டாம், மதிக்க வேண்டாம். பலருக்கும் ஊர்வம்பு பேசுகிறதுல தான் தனி குதூகலம் இருக்குது. கூடி கூடி பேசுவாங்க. ஊர்வம்பில் ருசி கண்டிருக்கிறனாக்க ஹரிநாமம் ஊதுறதுல ருசி காண திருப்பணும். எப்படி ஒரு கஞ்சனுக்கு செலவு வரும்போதெல்லாம் மன வருத்தம் வருமோ அதுபோல் வெட்டி கதை பேசி காலத்தை போக்கும் போதெல்லாம் ஒருத்தன் மனம் வருந்தணும். அப்போ தான் வீண் விவகாரங்கள் ஒரு நாளைக்கு முடிவுக்கு வரும்.
நாமம் புனிதமானது. அத சொல்ற நாக்கும் புனிதமானது. இதனால நாமும் புனிதமாயிர்றோம். புனித நாவ அல்ப விஷயங்கள பேசி, பேசி அழுக்காக்கிற கூடாது. பகவானுடைய நாம மகிமை அதுல சந்தேகம் வரக்கூடாது. கொஞ்சம் சொன்னாலும் எந்த பாவமும் போயிரும் தான். ஆனாலும் பிரேம பக்தி வேணும்னா, பாவத்துல மனசு போகாம நாமம் ஜாஸ்தியா சொல்லணும். நாமமே கதி அப்படின்னு சொல்லி நம்பி கிடக்கணும். ஒரு முறை ஹரின்னு சொன்னாலே எல்லா மங்களங்களும் வந்துரும். இது வெறும் வார்த்தை கிடையாது. இதயத்துல பாவம் இருக்கிற வரைக்கும் நல்லதுல நம்பிக்கை வராது. பகவான் எல்லா லோகங்களுக்கும் காப்பாளர், கிருபை மிக்கவர். எங்க இருந்தும் எந்த கணமும் ஒருத்தன அவரால விடுவிக்க முடியும். அத்தகைய இறைவனுக்கு அவருடைய நாமத்துக்கு எல்லையற்ற மகிமைகள், சக்திகள் இருக்கிறது ஒரு அதிசயமே இல்ல. அத உணராம ஒருத்தன் இருக்கிறது தான் அதிசயம். நாம சொன்னா பாவம் போகுது. அத்தோட யாகம், தீர்த்த ஸ்நானம், தானம், விரதம் இதுகள கடைப்பிடிச்ச பலனும் உண்டு. இறைவன் மேல அன்பு இல்லாம சொல்லப்படுகிற நாமத்தால பௌதிக லோகத்துல எதுவும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பிரம்ம பட்டம், இந்திர பட்டம், மன்னனா இருக்கிறது, ராஜ்யம் கிடைக்கிறது. இதுவே ஏன்னா அதனால தான் இந்த கலிகாலத்துல ஹரிநாமங்கள நம்பாதவன் நாஸ்திகன்னு சொல்லப்படுறான். அவனுக்கு மீளா நரகம் தான் கிடைக்கும். சிராத்தம், சந்தியா, காயத்ரி போன்ற வைதிக அனுஷ்டானங்கள விட்டவங்கள சாஸ்திரம் பாசண்டின்னு சொல்லுது. கபடன். ஆனா நாம உச்சாடன அனுபவத்தால, பகவான் மேல இருக்கிற அன்புனால, சிராத்தம், சந்தியா, காயத்ரி இதுகள விட்டாச்சுன்னா, அவன் பாசண்டி கிடையாது. பக்தன் தான் சொல்லப்படுது. உதாரணம் ராமானுஜருடைய குரு யமுனாச்சாரியார். சோம்பேறிகள்ட்டயும், நாத்திகன்ட்டயும் நாம மகிமைகள சொல்லக்கூடாது. அவங்களுக்கு அதாவது ஹரிநாமத்தால பலன் உண்டு தான். இருந்தாலும் எதுக்கு வீணா நாமத்த கொடுக்கணும்? அவங்களுக்கு அதாவது அவங்களோட வச்சுக்கிற சகவாசம் ஒரு தொற்று நோய் மாரி நமக்கும் பக்திய கெடுத்து சந்தேக புத்திய தந்துரும். மருந்து சாப்பிடுறவனுக்கு நம்பிக்கை இல்லாட்டியும் மருந்து குணமாக்கும். ஆனாலும் மருந்த சாப்பிடணுங்கிற அளவுக்காவது நம்பிக்கை வேணும். அடுத்து அ அ அந்த மாதிரி அயோக்கியங்கள மாத்துறதுக்கு மகான்கள் இருக்காங்க. புயல் காற்ற எதிர்த்து கருடனால பறக்க முடியும். கொசுவால முடியாது. நாமெல்லாம் கொசு மாதிரி. அ நம்முடைய ஆச்சாரியர்கள் சொல்றாங்க, "தன் இடுப்பு துணி அவிழ்ந்துருச்சுன்னா, அத சரி செய்ய கை மறக்கலாம். ஆனா நாமம் சொல்ல நாக்கு மறக்கக்கூடாது." இலையில போட்ட உணவ எடுத்த கை வாயில போட மறந்தரலாம். ஆனா நாமத்த சொல்ல நாக்கு மறக்கக்கூடாது. மூச்சு விட மூக்கு மறந்தாலும், நாம சொல்ல நாக்கு மறக்கக்கூடாது. பேசும்போது, நிற்கும்போது, நடக்கும்போது, உண்ணும்போது, உறங்கும்போது, கனவு காணும்போது கூட நாமத்த விடக்கூடாது. கவனக்குறைவு வந்தாலும், அ நாமத்த சொல்லாம இருந்துறக்கூடாது. தாய்கிட்ட பால் அருந்துற குழந்தை சில சமயம் உறங்கிரும். ஆனாலும் பால் குடிச்சபடியே அது உறங்கிட்டு இருக்கும். அதேபோல உறங்கும்போதும் நாமத்த விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது கருத்து. ஹரே கிருஷ்ணா.